இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் என்ன சொல்லுவேன்? லக்ஷ்மி கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது? ட்ரை பண்றேன். லக்ஷ்மி, சொல்ல போனா நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனாலும் மன்னிச்சிரு. சச்சா, நல்லாவே இல்ல. அன்பா கேட்கணும், அன்பா மன்னிப்பு கேட்கணும், மனசுல இருந்து கேட்கணும், அப்பதான் மன்னிப்பா. லக்ஷ்மி ப்ளீஸ், எனக்கு நல்லா தெரியும் நீ ஏதோ தெரியாம தான் தப்பு பண்ணிட்ட. என்ன மன்னிச்சிரு. என்ன உளற? உட்காந்து கேட்கிறேன். என்னோட பொண்டாட்டியாச்சு, மனசார கேட்கிறேன். ஓகே ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்பவும் தப்பு பண்ணவே மாட்டேன். ஐ ப்ராமிஸ். என்ன மன்னிச்சுடு. அடடா, பின்னாடி யாரும் இல்லையே. இவர் ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு? ப்ளீஸ் மன்னிச்சுட. நான் மன்னிச்சிட்டேன் ப்ரோ, மன்னிச்சிட்டேன். நீயா? நீ இங்க என்ன பண்ற? அட ப்ரோ, இங்க வாங்க. நான் தான் மன்னிச்சிட்டேனே ப்ரோ. இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ரிஷி ப்ரோ, நீங்க என்ன விட பெரியவரு. மன்னிப்பு கேட்டு இன்னும் பெரியவராக பாக்குறீங்கல்ல ப்ரோ. என்ன ப்ரோ, என் கண்ணத்துல அரைஞ்சு மன்னிப்பு கேட்டா கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். இந்த மாதிரி முட்டையெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்ல. ஏமா ப்ரோ, என்ன பண்றீங்க? கண்ணத்துல அரைஞ்சு மன்னிப்பு கேட்பீங்களா? டேய் இடியட், நான் உன்கிட்ட ஒண்ணு மன்னிப்பு கேட்கல, லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்டேன். வளர்றீங்க. நான் என்ன லக்ஷ்மியா? நீ ப்ரோ அடிக்காதீங்க ப்ரோ. நான் ஆக்சுவலா லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்க தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் முட்டி போட்டு. ஓ லைக் தட். நான் இருக்கேனே. பட் ஒரு செகண்ட், அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது வந்து ஒருவேளை நான் மலிஷ்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அதனால அவ என் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். பிரமாதம், நல்ல விஷயம் தானே. லக்ஷ்மி என் மேல கோவத்துல இருக்கா, அது உனக்கு நல்ல விஷயமா தெரியுதா என்ன? இதுதான் வண்டர்ஃபுல். யா ரிஷி ப்ரோ, சொல்றத கேளுங்க. நீங்க மலிஷ்கா கிட்ட பேசுங்க, வேற யார்கிட்டயாவது பேசுங்க. லக்ஷ்மி என்ன அப்செட் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு புரியுதுல? ஜலஸ், வயித்தெரிச்சல், பொறாம இருக்கிற இடத்துல தான் லவ் இருக்கும். தத்துவம். நீ கொஞ்சம் பாய மூடியாடா, பாய்க்கு வந்த மாதிரி வளர. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அதோட உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை விட புத்திசாலி ஷாலு தான். இந்த மன்னிப்பு கேட்கிற ஐடியாவை எனக்கு ஷாலு தான் கொடுத்தா. அட ப்ரோ, நீங்க யார் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க? ஷாலுவா? அந்த வாலு அதெல்லாம் ஒரு ஆளு, அதெல்லாம் சுத்த வேஸ்ட், சரியான லூசு. அவகிட்ட மூளையே இல்ல. கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சொல்றத கேளுங்க. பெண்கள் எப்ப ஜெலஸ் ஆகுறாங்களோ அப்போ மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் அவங்க வெளிப்படுத்திடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு டிவோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஒருவேளை அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிருக்கலாம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சிருப்பாங்க. இப்படி யோசிச்சு பாத்தீங்களா? என்னடா குழப்பிட்டு இருக்க நீ? அவ சைடுல இருந்து நான் அப்படி என்ன ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி அவ என்ன சொல்லிருப்பா? நோ 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 நோ. யோசிக்காதீங்க ரிஷி ப்ரோ, நான் சொல்றத செஞ்சாலே போதும். கவனமா கேளுங்க. நேரா அண்ணி கிட்ட போங்க, பொறாமப்பட வைங்க, ஏதாவது பண்ணி வெறுப்பேத்துங்க. ஜலஸ் 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 ஜலஸ், அவ்வளவுதான். பயங்கரமா அவங்கள ஜலஸ் ஆக வைங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. அவங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வெளியே வந்துரும். அப்புறம் பொறாம அழிஞ்சு போயிடும். என்ன இருக்கும்? லவ். ஐ மீன் அண்ணியோட பிரச்சனை தீந்துரும். அப்புறம் கோவப்பட மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே, நீ சொல்றதும் சரிதான். நான் ஒரு வேலை பண்றேன். லக்ஷ்மி இன்னைக்கு வரைக்கும் என்னோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கால? ஆமா ப்ரோ. இப்ப நேரா போறேன். அவளை எந்த அளவுக்கு ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்கிறேன். அவளை வயிறு எரிய வைக்கிறேன். என்ன பேசுறீங்க ரிஷி ப்ரோ? ஆமாம், என்ன உளற? உங்கூட சேர்ந்தாலே நான் இப்படிதான் ஆயிடுறேன், உன்ன மாதிரி முட்டாளா. பட் பிளான் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது. எஸ், கடுப்பேத்துறேன். போய் ஜெலஸ் ஆக்குங்க, விடாதீங்க. நீங்க சொல்றதுல அவங்க அப்படியே ஜெலஸோட உச்சத்துக்கு போயிடணும். ஓ மேன், ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றாங்க, பொறாமப்படுறாங்க, லவ் பண்றாங்க. என்ன இது? ஆனா மனசுல இருக்கிறது இன்னைக்கு சொல்லிடுங்க. என்னம்மா கண்ணு, என்ன பேசுற நீ? பரவாயில்லையே, நீ அழகா தெரியற. பாருடா, உனக்கு பாராட்டலாம் தெரியுமா? நான் இவ்வளவு பாராட்டினா? இல்ல, நோ நோ, எங்க பாரு, நீ ஒன்னு சொல்லு. ரிஷி ப்ரோக்கு நீ என்ன அட்வைஸ் கொடுத்த? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, போதும். வானத்துல தூர பறக்கிற பறவை எதுன்னு என்னால சொல்ல முடியும். அதனால நீ அவர்கிட்ட என்ன சொன்ன சொல்லு. அட,
ஆயுஷ் நீ ஒண்ணும் அவ்வளவு திறமசாலிலாம் இல்ல. வானத்துல பறக்காம கீழே இறங்கி வா சரியா? ஏய் ஷாலு, லிமிட்டை கிராஸ் பண்ணாத லூ. எனக்கு ஒண்ணு சொல்லு, ரிஷி ப்ரோவை லக்ஷ்மி கிட்ட அனுப்பி ஏன் மன்னிப்பு கேட்க சொல்லிருக்க? லக்ஷ்மி அன்னிக்கிட்ட போய் ஏதாவது ஜலஸ் ஆகுற மாதிரி பேசுங்கன்னு நான் சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்பதான் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கறத வெளியே சொல்லுவாங்க. என்ன பாராட்டு. ஆஹா ஐயோ வாவ்னு சொல்லு. கடவுளே, நீ சரியான கிறுக்கன் தெரியுமா? உன் மூளை சரியா வேலையே செய்யாத கிறுக்குத்தனமா தான் யோசிப்பியா? மாமா அப்படி போய் பேசி 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? ஷிட் மேன், இது என் மண்டல ஏறவே இல்லையே. ஏய். என்ன பண்றது? சரி வா வா. நோ நோ நோ, ஒரு நிமிஷம். நம்ம 2 பேரும் அவங்க 2 பேருக்கு நடுவுல போக கூடாது. அவங்களே பேசி புரிஞ்சுப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். எண்ட் ஆஃப் த டே அவங்க தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஆனா நாம 2 பேரும் ஆ? ஆனா என்ன, உண்மையிலே நீ ஒரு புத்திசாலியான ஜோடி. ஏய், என்னது ஜோடியா? ஆயுஷ் என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? கரெக்டா தானே சொல்றேன். ஜோடினா பியூட்டி அண்ட் பிரெயின். ஏய் ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன நினைச்சுக்கிட்ட? ப்ளீஸ் நீ அப்செட் ஆகாத. என்ன எனக்கு அது கஷ்டமா இருக்கும். அதோட இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள் சொல்லு. ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனும் இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? ராமனுக்கும் சீதைக்கும் நடுவுல வந்த ராவணனை எரிச்சு தள்ளிட்டாங்க. அதனால நாமளும் நமக்கு நடுவுலயும் சரி யாரையும் வரவிடவே கூடாது. யாரும் வரக்கூடாது, ஜெலஸ் இருக்க கூடாது, அப்செட் ஆக கூடாது. ஜஸ்ட் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் ஐ ஆம் சாரி, ஜென்வின்லி வெரி சாரி. மனசார கேட்கிறேன். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ எம் ரியலி வெரி சாரி. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படியா? என்னோட வருத்தத்தை போக்குறதுக்காக நீ எல்லார்கிட்டயும் அட்வைஸ் கேக்குறியா? அப்போ நான் வருத்தமா இருக்கிறது உன்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னால நீ வருத்தமா இருக்கிறத பார்க்க முடியாது லக்ஷ்மி. என்னால முடியாது. அதனால இப்போ எனக்காக அண்ட் என்னோட ஃபேமிலிக்காக ப்ளீஸ் நீ வருத்தப்படாத. சந்தோஷமா இரு. வருத்தத்தை மறந்துரு ப்ளீஸ். நீ சரியாதான் சொல்ற ரிஷி. நீ ஒரு மாதிரி இருக்க. நீ இப்படி வருத்தமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் அது கஷ்டமா இருக்கு. நானே உண்மையிலே ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்ன நீ வருத்தமா இருக்கல? நான் எப்பவுமே சிரிக்கணும்னு நீ சொல்லுவல, அப்ப நீயும் சிரிக்கணும்ல. நீ ஸ்மைல் பண்ணா அப்ப நானும் ஸ்மைல் பண்ணுவேன். இனி நம்ம எதையும் யோசிக்க வேண்டாம், இல்லைன்னா இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ப்ளீஸ் லக்ஷ்மி, இதுக்கு மேல வேற எதுவும் யோசிக்காத. எதை பத்தியும் யோசிக்காம ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணு. உங்க 2 பேரோட ஜோடி சூப்பரா இருக்கு. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் ஒண்ணும் அழகலாம் இல்ல, நான் அசிங்கம். ஆமாமா, நீ கரெக்டா தான் சொல்ற. நீ ஒன்னும் அழகெல்லாம் கிடையாது. ஏன்னா நீ ஒரு கிறுக்கன். புரியுதா? உன்னெல்லாம் சேட்டை பண்ணுவல்ல. ஷாலு வாய மூடு. நான் ஒண்ணுக்கு இருக்கேன் இல்ல, அது நேஹா நாங்க ஒண்ணா, நாங்க 2 பேரும். நோ நோ கம் ஆன். ஆயுஷ், நோ நோ ஆயுஷ், ஆயுஷ், டோன்ட் வரி. ஷாலு உன்னை கிறுக்கன்னு சொல்லலாம். ஆனா எப்பவும் நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். நீ இயரிங்ஸ் போட்டுக்கல? ஆயுஷ் இங்க பாரு, இது ரொம்ப அழகா இருக்குல்ல? நோ நைஸ். பட் ஷாலு, நீ இயரிங்ஸ் போடல? அது வந்து நேஹா தான்